வணக்கம், வெல்கம் டு மகிழ் வித்து மகிழுங்கள். நாம் இன்றைக்கி சேனலில் பருப்படை டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பருப்படை பண்ணுறதுக்கு நான் 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது அரிசியை நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி பருப்பையும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச அரிசியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது ஊற வச்ச பருப்பை சேர்த்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையை வச்சு கலக்கும் போது நம்ம பாடி ஹீட்னால மாவு சீக்கிரமே புளிக்கும். இதை அப்படியே ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போது 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தென் அடுப்பில் தவா வச்சுட்டு மாவை ஊற்றி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன்ல வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு அடையும் ஊற்றிக்கலாம்.
இந்த அடை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவியல் சூப்பர் காம்பினேஷன். அது இல்லாமல் தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான ஹெல்த்தியான பருப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரசித்து ருசித்து மகிழுங்கள். நன்றி.